உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஜாஹிலியா கால நிலைமைகளை நினைக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நம்முடைய சமுதாயம் தவறு செய்துவிட்டது, ஆண்கள் பெண்களை அடக்கி விட்டார்கள், பெண்களுடைய உரிமைகளை சூறையாடி விட்டார்கள், கவலைப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகள் எல்லாம் குளிதோண்டி புதைக்கப்பட்ட காலத்திலே இருந்திருக்கிறோம். சமூகத்திலே விபச்சாரம் சர்வசாதாரணமான காலம். இந்த கவலையை உள்ளத்திலே அதன் உமர் சுமக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உள்ளத்தை முதலீடாக போட்டால் அங்கே ஒரு உள்ளம் திருந்துகிறது. அந்த உள்ளம் ஒரு சமூகத்தையே இப்போது சுமக்க ஆரம்பிக்கிறது. உமர் சொல்கிறார், இப்போது இந்த உம்மத்தில மாற்றம் வர வேண்டும், சீர்திருத்தம் வர வேண்டும். இப்ப கவலைப்படுறார், பெண்கள் எல்லாம் ஆடையில அனுகூலமாக போறாங்க, ஊர்ல நாட்டில பித்னாவுடைய தோட்டம் நடமாடுறது, கவலைப்படுறாங்க, உள்ளத்தால சுமக்கிறாங்க, உம்மத்துடைய கவலையை உள்ளத்தால உள்வாங்குறாங்க. அல்லாஹ் ஆயத்திருக்கிறாங்க, பெண்களை ஹிஜாப் அணியுங்கள், பெண்களை முறையான ஆடை அணியுங்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். உள்ளம் முதலீடு செய்யப்பட்டது, அங்கிருந்து ஒரு உள்ளம் தயாரானது. அந்த உள்ளம் ஒரு உலகத்திலே உள்ள மக்களுடைய உள்ளத்திற்காக புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்ச முயற்சி மக்களிடத்திலே பெரிய அளவிலே பாரிய மாற்றங்களை உண்டு பண்ணியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒருவரை திருத்தலாம் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய சீர்திருத்தம் உள்ளத்தில் தான் இருக்கு. அந்த உள்ளம் பண்பட்டு விட்டால் ஊழல்வாதிகள் இருக்க முடியாது. அந்த உள்ளம் சீராகிவிட்டால் ஹராமான சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய இருக்க முடியாது. இந்த உள்ளம் சீராகிவிட்டால் சண்டை சச்சரவுக்குரிய நபர்கள் இருக்க முடியாது. அந்த உள்ளம் சீராகிவிட்டால் குடும்பத்தை பிரிந்து வாழ்வது இருக்க முடியாது. ஏன்? உள்ளத்திலே உள்ள உடல்வழி, உள்ளத்திலே உள்ள கோளாறுகள் தொழிலிலும் குடும்பத்திலும் தேடிய விடைகளிலும் அது பிரதிபலிப்பை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை பதப்படுத்த வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். உள்ளத்தை பதப்படுத்த வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். உள்ளங்கள், எங்களுடைய உள்ளங்கள் சீராகிவிட்டால் எங்களுடைய உள்ளம் இன்னும் ஒரு உள்ளத்தை பிரகாசிக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால இந்த ஈமானை உள்ளத்திலே புரட்சி செய்கிற போது பல இன்னல்களை எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு ஆண்மைக்கு அளித்தார்கள், சிறார்களுக்கு கண்களை கொடுத்து அளித்தார்கள், ஒட்டகத்தினுடைய குடல்களை வந்து கூட்டினார்கள். இப்படியெல்லாம் அநியாயம் செய்தோம், இப்படியெல்லாம் அநீதிகள் இழைக்கப்பட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், முயற்சியை தொடர்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் சவாத் இப்னு அஸியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவத்தை இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அந்த தியாகம், அதனால வந்த மாற்றம், நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த வெறியோடு இருந்தவர்கள், அந்த காழ்ப்புணர்ச்சி உணர்வோடு இருந்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமல் இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. தீனுக்காக தன்னை உயிரை துச்சமாக மதித்தார்கள், சமூகத்தை உள்ளத்தில் சுமந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ருடைய யுத்தத்திற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களம், ரமலானுடைய மாதம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு யுத்தம், உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான யுத்தமாக கருதப்படுகின்ற பத்ருடைய களத்திலே அது சவாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரிசையிலே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பே தெரியும், எங்களுடைய படைப்பட்டால் கொஞ்சமாக இருக்கிறது. சில சஹாபாக்களுக்கு முன்பின்னான தலங்களும் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், காஃபிர்களுடைய பட்டாளம் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள், வாகன வசதியோடு வந்திருக்கிறார்கள், கவசங்களோடு வந்திருக்கிறார்கள், ஆயுத பலத்தோடு வந்திருக்கிறார்கள். நாங்கள் வெறுமனே 313 பேர் இருக்கிறோம். எப்படி யா ரசூலல்லாஹ்? அப்படியாப்பட்ட கொஞ்சம் உள்ளத்தில் திக்கக்கூடிய கட்டம், அப்படியாப்பட்ட கட்டத்திலே சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்கிறார். அந்த பத்ருடைய களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தினுடைய தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி யார் முன்னாக வேண்டும், யார் அடுத்ததாக செல்ல வேண்டும், யார் எப்படி தாக்க வேண்டும் என்ற அந்த யுத்தத்தினுடைய அந்த போரினுடைய அந்த விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சஹாபாக்களை வரிசையாக நிறுத்தாக்கினார். சஹாபாக்களை வரிசையாக நிறுத்தாக்கிவிட்டு
ஒவ்வொரு சஹாபியையும் அவர்கள் நேராக ஆக்கினார். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சப்பிலே நேராக வரிசையில் நேராக இல்லாமல் வேண்டுமென்றே அவர் வரிசையில் கொஞ்சம் விலகி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பை அப்படியே அந்த வரிசையை அந்த லைனினை சீர் செய்து கொண்டு வரும்போது அந்த சவ்வார் வரிசையிலிருந்து கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் நழுவி இருக்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அம்பினுடைய மறுமுனையால் கொஞ்சம் அவருடைய வயிற்றிலே குத்தினார். தன்னிடத்திலே இருந்த அந்த அம்பினால் அந்த சப்பில் வருகின்ற சவ்வாருடைய வயிற்றிலே கொஞ்சம் கட்டிவிட்டார்கள். உடனே சவ்வார் சொன்னார், எனக்கு நோயிலியாக இருக்கின்றனே, நீங்கள் அடித்தது எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணிவிட்டது என்று சொல்கிறார். மக்கள் சஹாபாக்கள் ஏறியவர்கள் யுத்தத்திற்கு தயாரில்லை, உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம்களுடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டம். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த இடத்திலே வெற்றி இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் என்ன ஒரு கேள்விக்குறி. முடியாப்பட்ட ஒரு நேரத்திலே ஒருவருடைய அம்பப்பட்டதற்கு இந்த சவ்வார் இவ்வளவு புலம்புகிறாரே என்று சஹாபாக்களுடைய உள்ளத்திலே என்ன மூடும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே சவ்வார் சொல்கிறார், நான் எனக்கு நீங்கள் அழித்ததை போன்று உங்களுடைய அன்பினால் என்னுடைய வயிறு தாக்கப்பட்டு வலி ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் நான் தாக்க வேண்டும், உங்களுக்கும் நான் அதே மாதிரி பலரும் தர வேண்டும் என்று சவ்வார் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஆடையை களைந்து அம்பையும் அந்த சவ்வாரிடம் கொடுக்கிறார்கள். பலரும் தீர்த்துக் கொள்ளுங்கள், பலரும் தீர்த்துக் கொள்ளுங்கள், நான் செய்த தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் பலரும் தீர்த்துக் கொள்ளலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கட்டத்தை யோசித்து பாருங்கள். யுத்தகலம் காவிரியுடைய பட்டாளம் முழுமையான தயாரிப்பு, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. இந்த நேரத்திலே சவ்வார் இப்படி ஒரு விடயத்தை செய்கிறார் என்று சஹாபாக்கள் புலம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கழட்டி வைக்கிறார். ஆடையை கழட்டி அவரிடத்திலே பகரம் தீர்க்கும்படி சொல்கிறார். அப்போது அந்த சவ்வார் சொல்கிறார், அப்போது அடிப்பதை போன்று சைக்கிளையாக வருகிறார். அந்த நேரத்திலே அம்பை தூக்கி வீசி எடுத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார். கட்டி அணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பை முத்தமிடுகிறார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த இக்கட்டான ஒரு நிலைமையிலே, இவ்வளவு ஒரு பதற்றமான நிலைமையிலே ஏன் நீ இப்படி செய்கிறார்? சொல்கிறார், பத்ருடைய யுத்தம், இந்த யுத்தத்திலே நான் மரணிக்க போகிறேன், வாழ்வில் ஒரு முறையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே முத்தமிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் நான் என்னுடைய கடைசி ஆசையை நிவர்த்தி செய்துவிட்டு செல்ல போகிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை முதலீடு செய்தார்கள். அங்கே உள்ளம் மாறுகிறது, உயிர் அர்ப்பணமாகக்கூடிய கட்டம். கடைசி நேரத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முதுகிலே நான் முத்தமிட வேண்டும், உங்களுடைய உடம்பிலே என்னுடைய உடம்பு சேர வேண்டும், அந்த யுத்தத்திலே நான் வீரமறை அடைய வேண்டும். யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி உள்ளத்தில் ஏற்பட்ட புரட்சி! மக்களால தூற்றப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையினால நல்ல மனிதர்களாக மாறுகிறார்கள். யுத்த களத்திலே உயிர்கள் எல்லாம் துச்சமாக மதிக்கும் இந்த வேளையை கடைசி நேரத்தில் கூட, கடைசி களத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட வேண்டும் என்று ஏங்கினார்களே, காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவர்களுடைய முஹப்பத், அந்த அளவுக்கு அவர்களுடைய மஹப்பத் உள்ளத்திலே இருந்தது சகோதரர்களே. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம், அவர்களுடைய முயற்சி, அவருடைய அர்ப்பணிப்பு. இதற்கு முன்னால் இவர்கள் செய்த, இதற்கு முன்னால் இந்த சமூகத்தால் ஏற்பட்ட இன்னல்களை பார்த்தால் அல்லாஹ் அக்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தாங்கி இருக்கிறார்கள்.